இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னவரே, அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வருட ஆண்டவரை விபிஎஸ்க்கு விடுமுறை வேதாம ஆண்டவரை பள்ளிக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி சொல்கிறோம். தேவரே, இந்த பிள்ளைகளுக்கு வகுப்பு நடத்த போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பாடல் சொல்லிக் கொடுத்து ஆக்சன் சாங் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை தங்கியிருப்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸ்டோரி டைம்ல ஆண்டவரே உடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுவதை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரை ஜெப நேரங்களிலும் ஆண்டவரை பாடல்கள் நடைபெறுகிற நேரங்களிலும் ஆவியானவர் ஆண்டவரை அசைவாட்டப்படி நாங்கள் ஜெபப்படுகிறோம். ஆண்டவரை ஜெபத்தோடு ஆண்டவரை பாடங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நீருடைய கரங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நுழைந்திருக்கிறார்கள். ஆண்டவரை கடத்தியவர்கள் சபையில் ஆண்டவர் நிலைத்திருப்பதற்கும் நாட்டப்படுவதற்கும் இந்த பிள்ளைகள் மூலமாய் அநேக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய குடும்பத்தார் ஆண்டவரை இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவதற்கும் நீர் இவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து உமக்கென்று மறுவாய்க்கு அனுப்பி நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஆண்டு என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தலைப்பிலே நடத்தி போகிற இந்த பாடங்கள் அனைத்தும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட வேண்டுமோ அவைகளை கூப்பிடும் போது அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு பிள்ளைகள் ஆண்டவரை காணப்படுவதற்கு கர்த்தர் கிருபையாக ஆண்டவரை இதற்காய் செபித்த பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கொடுத்து உதவி செய்த விசுவாச பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரை இதில் பாடம் நடத்தி ஆண்டவர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். எல்லா விதங்களிலும் ஆண்டவரை சபைக்கு ஆண்டவர் துணையாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரை இந்த நேரம் முதல் இந்த ஆலயத்தில் நிறைந்திருப்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இயற்கையை அனுகூலமாக்கி தந்து பிள்ளைகள் தங்கள் வீடுகளுக்கு செல்லும் வரையிலும் இயற்கையை சாதகமாக்கி தந்து இந்த 3 நாட்கள் மட்டுமல்ல தொடர்ந்து எங்கள் மாவட்டத்தில் ஆண்டவரை அக்னி நட்சத்திரம் முடிவு வரையிலும் நல்ல கால சூழ்நிலைகளை தந்து நீர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய திருக்கரங்களிலே முற்றியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கிறதை கவனிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் உள்ளத்திலே அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வதை நாங்கள் செபிக்கிறோம். உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மையப்படுங்க. அநேக பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அநேகர் இயேசுவை ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக பிள்ளைகளுடைய ஆண்டவரை தீய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும். அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அநேக பிள்ளைகளை அபிஷேகிக்க வேண்டும். அநேக ரட்சிப்புக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரியைகளை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்கள் அதை செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Jesus,
ஓகே, அப்போ இங்கே ஒரு அண்ணா உனக்கு கவனிக்க முடியலை அப்படின்னா அமைதியாக உட்காரலாம், மற்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? ஓகே, இங்கே ஒரு வாலிப அண்ணா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் பணம் பணம் பணம்ன்ட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு சில ஆளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி ஆகாது, தெரியுமா? ஆமாம் தானே? 10,000 ரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க, 1,00,000 ரூபா வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு சில ஆளுக்கு 1 கோடியே கொடுத்தாலும் திருப்தியாக இருக்காது, ஆமாம் தானே? ஸோ இங்கே என்னன்னா இந்த அண்ணாக்கு ஒரு திருப்தியுமே இல்லை. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இவங்களுக்கு போதுமாக இல்லை. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கவனிங்க, இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இவங்ககிட்ட யாரோ சொன்னாங்க, நீ போய் ஊழியம் பண்ணு. ஊழியம்னா என்னது? ஊழியம்னா என்னது? ஓகே, நீ போய் ஊழியம் செய், உனக்கு அதுல காசு வரும் அப்படின்னு. இந்த நான் நம்பி போய் சர்ச்சுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்கேயும் என்ன வரல? என்ன வரல? சத்தமா? ஆமா, காசு வரல. இந்த ஊழியக்காரர்கள் ஆயிட்டாங்களே, இவங்களுக்கு என்ன பண்ணட்டே தெரியல. என்னடா நம்ம என்ன பண்ணாலுமே காசு வரமாட்டேது, நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரியா? என்ன ஐடியான்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த அண்ணா யோசிச்சாங்க, இந்த உலகத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்துல எல்லாருமே காமனா பண்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேசுவாங்க. இல்ல, காமனா செய்யற ஒரு விஷயம் பேசுறது, அது நடக்கிறது, பார்க்கறதா காமனா எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் என்ன? பாவம், சின். இந்த உலகத்துல காமனா எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் பாவம். அதை இந்த அண்ணா கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே இந்த அண்ணாக்கு ஒரு ஐடியா, ஆஹா, இதை வச்சுதான் நம்ம காசு சம்பாதிக்க போறோம். எதை வச்சு பணம் சம்பாதிக்க போறாரு? எதை வச்சு பணம் சம்பாதிக்க போறாரு? மற்றவங்க செய்யற பாவத்தை வச்சு. அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது? இந்த அண்ணா ஒரு முடிவு பண்ணாங்க. பாவம் மன்னிப்பு. நம்மளாம் பொதுவாக என்ன பண்ணுவோம்? பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் இந்த தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, முடிஞ்சு. திருப்பி அடுத்த நாள் போய் என்ன பண்ணுவோம்? அதே தப்பை பண்ணுவோம், சரியா? திருப்பி நம்ம போய் அதே தப்பு தான் பண்ணுவோம். அப்ப இங்கே இந்த அண்ணாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பாவம் மன்னிப்பு அப்படின்னு ஒரு சீட் ரெடி பண்ணிட்டாரு. இந்த சீட்டை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஏசப்பா உங்களோட பாவத்தை மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு. ஒரு சீட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய். ஒரு சீட்டோட விலை எவ்வளவு? ஒரு பாவ மன்னிப்பு சீட்டோட விலை எவ்வளவு? ஒரு பாவ மன்னிப்பு சீட்டோட விலை எவ்வளவு? 100 ரூபாய், சரியா? ஒரு சீட்டோட விலை 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி எங்க விற்க ஆரம்பிச்சார் தெரியுமா? சர்ச்சோட வாசல்லே விற்க ஆரம்பிச்சார். உடனே நிறைய பேர் போய் எனக்கு கொடுங்க. பயங்கர கூட்டம். இப்ப இந்த அண்ணாக்கு ஒரே ஹாப்பி. இந்த ஊழியர் செய்த இந்த அண்ணாக்கு ஒரே ஹாப்பி. ஆஹா, கல்லால என்ன கட்டது, பணம் கொட்டி கொட்டி விழுகுதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கிட்டு போனாங்க. ஆனா ஒரே ஒரு அண்ணா, சரி ரூபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அண்ணா போய் எனக்கு 2 பாவ மன்னிப்பு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை? எல்லாருமே ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு தான் வாங்குறாங்க. இந்த அண்ணா மட்டும் போயிட்டு எனக்கு 2 சீட்டு கொடுங்கட்டு 2 வாங்கினாங்க. உடனே இந்த ஊழியர் செய்கிற அண்ணாக்கு புரியல, எதுக்குடா இவன் 2 கேட்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னப்பா தம்பி, உனக்கு ஒன்று உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றா அப்படின்னு. உடனே இந்த ரூபன் நான் சொன்னாங்க, இல்லை 2மே எனக்கு தான் அப்படின்ட்டு. உடனே இந்த அண்ணா, காசு தானே உங்களுக்கு தேவை, 1 வாங்கினா என்ன 2 வாங்கினா என்ன கிடைக்க போகுது? காசு கிடைக்க போகுது. அப்போ சரி, இவன் ஒரு முட்டா பையன், அவன் முட்டாளாவே இருந்துட்டு போட்டோம், நமக்கு தேவை காசு அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துட்டு காசை வாங்கிட்டாங்க. இப்போ கிடைச்ச எல்லா காசையும் மூட்டையை தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அடுத்த ஊருக்கு? அடுத்த ஊருக்கு போய் இதே வேலையை செய்யணும்ல. அடுத்த ஊருக்கு சந்தோஷமா போறாங்க, சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா சந்தோஷமா அடுத்த ஊருக்கு போகும்போது
வழியில என்னாச்சு தெரியுமா? போற வழியில கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு திருடன் வந்துட்டான். யார் வந்துட்டான்? திருடன் வந்து கத்தியை காமிச்சு, டேய் உன்கிட்ட இருக்கிற அந்த பணம் முட்டையை என்ன கொடுத்துட்டு போ அப்படின்னு. இந்த அண்ணாக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ ஒரே பயம். ஐயோ நானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி சம்பாதிச்சேன், இது பாவம் தம்பி. இந்த அண்ணா என்ன சொன்னாங்க? ஊழியக்காரன் தானே. இந்த அண்ணா என்ன சொன்னாங்க? தம்பி நீ பண்றது பாவம், என்கிட்ட இப்படி பணம் வாங்காத, நான் ஊழியம் செய்யறவன், என்கிட்ட பணத்தை கொள்ளடிச்சேன்னா அது பெரிய பாவம் அப்படின்னு. அந்த திருடன் என்ன சொன்னாங்க தெரியுமா? திருடன் என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு பிரச்சனையே இல்லை பிரதர், ஏன்னா என்கிட்ட 2 பாவ மன்னிப்பு சீட் இருக்கு. எத்தனை பாவ மன்னிப்பு சீட் இருக்கு? அங்க திருடன் வந்தது யாரு? திருடன் வந்தது யாரு? யாரு? ரூபன். வெரி குட். கை தட்டிருங்க, நல்லா கை தட்டுங்க. உங்க பேரு? பரத். பரத் வந்து அழகா கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து பாட்டுமே அழகா பாட்டாங்க. வெரி குட். ஸோ அங்க திருட வந்தது ரூபன். ரூபன் சொல்றாங்க, என்ன தெரியலையா பிரதர், உங்ககிட்ட 2 பாவ மன்னிப்பு கார்டு அட்டை வாங்கிட்டு போனேன்ல, அது நான் தான். உடனே இந்த பிரதருக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குப்பா 2 அட்டை வாங்கிட்டு போனேன்? உடனே ரூபன் சொல்றாரு, ஒரு அட்டை நான் ஆல்ரெடி செஞ்சேன்ல அந்த பாவத்துக்கு, இன்னொரு அட்டை நான் இப்ப செய்ய போறேன்ல, செய்ய போற பாவம் என்னது? பணத்தை திருட போறேன்ல அந்த பாவத்துக்கு. அதனால பிரச்சனை இல்லை பிரதர், ஏசப்பா என்னை மன்னிச்சிருவாரு. இப்பதான் இந்த ஊழியம் செஞ்ச அந்த அண்ணாக்கு புரியுது, ஐயோ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாரு, ரூபன் என்னை மன்னிச்சிருப்பா, இந்த கார்டு வாங்கிட்டு போனா பாவ மன்னிப்புலாம் கிடைக்காது, நான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன். உடனே அந்த ரூபன் என்ன சொன்னாங்க, எனக்கு தெரியும் பிரதர், அதை உங்களுக்கு உணர வைக்கலாம் நான் இப்படி பண்ணேன். நான் உங்கள்கிட்ட பணம் திருட வரல, நீங்கள் செய்கிற தப்பை உணர்த்துறதுக்கு தான் நான் அப்படி பண்ணினோன்னே. இந்த ஊழியம் செஞ்ச அண்ணாக்கு ஒரே அழுக. ரூபன் அண்ணாட்ட கேட்குறாங்க, தம்பி என்னை ஏசப்பா மன்னிப்பாராப்பா? என்ன? யார் மன்னிப்பாரா? ஏசப்பா மன்னிப்பாரா அப்படின்னு. ஏசப்பா மன்னிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணி நம்ம அறிக்கை செஞ்சு அந்த பாவத்தெல்லாம் விடணும். சரியா? உடனே அந்த அண்ணா சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, ஏசப்பா உங்களை மன்னிப்பாரு அப்படின்னு. அந்த இடத்துல அந்த ஊழியம் செஞ்ச அண்ணா முழங்காலில் இருந்து கண் கலங்கி ஏசப்பாவை நோக்கி பாவ மன்னிப்பு கேட்டாங்க. சரியா? ஸோ நம்ம லைஃப்லையும் நம்ம நிறைய நேரங்களில் ஏசப்பா யார்? ஏசப்பாவே டைரக்டா வந்து முன்னாடி நின்று, மகனே மகளே நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டார். சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, சில நேரம் நம்ம டீச்சர்ஸ் மூலமா, சில நேரம் நம்ம சர்ச் பாஸ்டர்ஸ் மூலமா, இல்லை நம்ம வயசுல நம்மளோட மூத்தவங்க மூலமா நம்ம செய்யற பாவத்தை என்ன பண்ணுவார் ஏசப்பா? என்ன பண்ணுவாரு? நமக்கு காட்டுவார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அந்த நேரத்துல அந்த பாவத்தை இறுக்கி பிடிச்சுக்கணுமா இல்ல ஏசப்பாவை இறுக்கி பிடிச்சுக்கணுமா? சத்தமா? ஆமா, நம்ம ஏசப்பாவை இறுக்கி பிடிச்சிட்டு அந்த பாவத்தை விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதம் பண்ணும். क्वेश्चन கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? வெரி குட், வெரி குட். சரியா? நம்ம கிளாஸ்ல உட்காரும்போது நிறைய கத்துக்கலாம். கேள்வி அப்படி அழகா சொல்றவங்களுக்கு முதல் கேள்வி கேட்கலாமா? அவ்வளவு அழகா கான்பிடண்டா சொல்றாங்கன்னா அப்ப எல்லாத்தையும் கவனிச்சு கரைச்சு குடிச்சிருக்காங்க. தாமா தானே? கேட்கலாமா? என்ன கேட்டாங்கன்னா பதில் தெரியுமா கொஞ்சம் அசிங்கமாயிரும், அதனால அப்புறமா கேட்போம். காமனா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சரியா? அந்த ஒரு அண்ணா சொன்னா பணம் 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 ஓடிட்டு இருந்தாங்களா, கடைசியா அவர் பணம் சம்பாதிக்க தேர்ந்தெடுத்த வழி, தேர்ந்தெடுத்த அந்த ஒரு வேலை என்னது? வெரி குட். எந்திரிச்சு தெளிவா சொல்ல முடியுமா? முன்னாடி வந்து ஓடியாங்க, தெளிவா சொல்லுங்க. இந்த ஒரு ஷீட் வாங்கினா வந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும்ட்டு சர்ச் வாசல் முன்னாடி வந்து காமிச்சதுனால அவங்க அந்த சர்ச்சுக்கு வந்தவங்க ஃபுல்லாக வந்து ஷீட் ஓகே, முழு கதையை சொல்ல போறது கேள்வி கிடைக்காதுல,
அதனால நிப்பாட்டிட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு பாவ மன்னிப்பு அட்டையின் விலை என்ன? இப்படி சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு விளையாட வைக்க முடியாதுல்ல. ஓகே, 100 ரூபாய். கரெக்டா சொன்னீங்க, வெரி குட். இதுக்கு என்னால ஒரே ஒரு விஷயம் தான் கொடுக்க முடியும். எல்லாம் நல்லா கிளாப் பண்ணிடுங்க. வெரி குட், 100 rupees. அடுத்த கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சா கை மட்டும் தான் தூக்கணும். ஓகே, ஆன்சர் தெரியாம கை தூக்கக்கூடாது. அங்க ஒரு அண்ணா மட்டும் 2 சீட்டு வாங்கினாங்களா? கேள்வியே முடியலையே. உட்காருங்க. சரி, எல்லாரும் சேர்த்து கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு அண்ணா 2 கார்டு வாங்கினாங்களா? அவங்க பேர் என்ன? ரூபன். சரி, எதுக்கு அந்த அண்ணா 2 கார்டு வாங்கினாங்க? ஒண்ணு ஆல்ரெடி செஞ்ச பாவத்துக்கு, இன்னொன்னு செய்ய போற பாவம். ஆனா உண்மையிலே செய்ய போற பாவத்துக்காக தான் வாங்கினாங்களா? எதுக்காக வாங்கினாங்க? நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வாங்கினாங்க. கரெக்டா? சரி, இப்போ ஒரு சின்ன கேம். யார் யார் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க கையை மட்டும் தூக்குங்க. கையை மட்டும் உட்கார்ந்து கையை மட்டும் தூக்குங்க. இதுல யார் யார் ஒழுக்கமா பாட்டு பாடிட்டு இருந்தீங்களோ அவங்கள மட்டும் தான் கூப்பிடுறோம். ஓகே, கை தூக்குங்க. ஓகே, அப்படியே இந்த 3 லைன்ல இருக்க கை தூக்குன எல்லாரும் வந்துருங்க. நீங்களாம் நல்லா பாடுனீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓடி வந்துருங்க. எப்படி இல்லைங்க? நீங்கள் வந்துருங்க. ஓடியாங்க. சரி வாங்க. கை தூக்கிட்டு ஆட்களே கம்மி தான். ஓகே, மற்றவங்களாம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க பார்க்கலாம். இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பின்னாடி வச்சிருங்க சீக்கிரம். அப்படியே பின்னாடி தள்ளிக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துருங்க. சரி, என்ன சுத்தி நின்னுக்கோங்க. டக்குன்னு என்ன சுத்தி ஒட்டி வரக்கூடாது. பெரிய சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. யாரு மாதிரி? நீங்க தானே ஃபர்ஸ்ட். வாங்க, நடுவில் வாங்க சீக்கிரம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என்ன கேம்னு சொல்றேன். கேமரா ஆன் பண்ணி கொடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்? அண்ணா இது எத்தனைண்ணா? அண்ணா இது எத்தனை? எவ்வளோ விரல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்? சரி, கண்ணு தெரியல நம்புறேன். ஓகே, சரி, கேமரா ஆன் பண்ணி கையில் கொடுத்துருவேன். அந்த அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சுற்றிக்கிட்டே ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? சுற்றிக்கிட்டே நான் அந்த அண்ணாக்கு டைம் கொடுத்துருவேன். ஒரு 1 minute டைம் கொடுத்தேன்னா 1 minute அவங்க சுற்றிக்கிட்டே இப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க. சுற்றி கீழே விழுந்துடக்கூடாது. ஓகேயா? ஓகே, அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல, அந்த ஃபோட்டோலாம் நான் வாங்கி பார்ப்பேன். அவங்க எடுத்த ஃபோட்டோவில் உங்கள் முகம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவுட்டு. என்ன பண்ணணும்? மறைஞ்சுக்கணும். சர்க்கிளை சுற்றி தான். அங்கிட்டலாம் போய் மறையக்கூடாது. அந்த சேர் பின்னாடி இல்லை இவங்க பின்னால் போய் மறையக்கூடாது. உட்காரக்கூடாது. அங்கன்னா எடுக்கிற சரியில்லை இல்லாமல் குடுன்னு எங்கேயாச்சும் இந்த சர்க்கிளே ஓடிடணும். உங்கள் ஃபேஸ் தெரியுங்களா? புரிஞ்சிருச்சா? கேம் புரிஞ்சிருச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் பின்னாடி ஒளியாதுனா? லாஸ்ட் 10 seconds. கீழே குடிறான பாரு. கேமரா கீழே இருக்கு. மேல லாஸ்ட் 5 seconds. ஏய் என்னடா உட்கார்ந்துட்டீங்க எல்லாம்? ஓகே, டைம் அப். ஸ்டாப். எல்லாம் எந்திரிச்சிருங்க. இப்ப பாத்துருவோமா வீடியோல யார் மூஞ்சி மாட்டி இருக்குன்னு? அப்படியே இல்லைங்க. நீங்களா வரக்கூடாது. நீங்களா பின்னாடி போயிருங்க. யாருமே வந்து பார்க்க கூடாது.
ஓகே, இந்த கேமோட வின்னர் யாரு தெரியுமா? இந்த நல்லா கை தட்டிருங்க, நல்லா கை தட்டுங்க. ஏன் தெரியுமா? எல்லாரோட மூஞ்சியும் இந்த வீடியோல இருக்கு. இப்ப நான் என்னன்னு சொல்லவா? இது உட்காருங்க, அப்படியே குடுகுடு ஓடி போய் உட்காருங்க. ஒரு அண்ணா நடுவுல மொபைல் வச்சு நின்னாங்களா? ஒரு அண்ணா நடுவுல மொபைல் வச்சு நின்னாங்களா? சுத்தி சுத்தி எடுத்தாங்களா? எல்லார் முகமும் அதுல வந்துச்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகளா, நல்லா கவனிங்க. அந்த மொபைல்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியல, ஆமா தானே? அந்த மாதிரி தான் ஏசப்பா, கவனி, ஏசப்பா 24 மணி நேரமும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நான் இந்த 4 செவருக்குள்ள, இந்த ரூம்குள்ள நான் மட்டும் தனியாக தானே இருக்கேன், என்னை யாரு பார்க்க போறா, எக்ஸாம்ல நான் மட்டும் தானே பிட் அடிக்கிறேன், டீச்சரா பார்க்க போறாங்க, நான் பாட்டுக்கு பிட் எடுத்து அடிச்சுட்டு போயிடுறேன், நம்ம நினைப்போம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யார் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கா? சத்தமா? ஆமா. எப்படி இந்த மொபைல்ல இருந்தே நம்மளால தப்பிக்க முடியலையோ, ஏசப்பா பார்வையில இருந்து நம்ம எங்கேயுமே போக போறது இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சத்தமா உண்மையா இருக்கணும். அப்படியே நீல் டவுன் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிடலாம். பாஸ்டர் ஆண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு பிள்ளைகள் இருந்து யாராச்சும் ஒரு ஆள் முன்னாடி இருந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு பாஸ்டர் ஆண்டி கொடுத்துடலாம். யாரும் வரா ப்ரேயர் பண்ண? ஓடி வாங்க. வெரி குட். 2 பேர். சரி, வாங்க வாங்க. நீங்க இப்ப பண்ணுங்க, நீங்க முடிவு ப்ரேயர், ஓகேயா? கடைசியில் உட்காருங்க. வெரி குட். ப்ரேயர் பண்ண முன்னாடி இப்படிதான் ஆர்வமா வரணும். வெரி குட். என் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாள் கொடுத்ததற்காக நன்றி. எல்லாரும் இந்த நாளை நல்லா இருக்கணும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், நல்ல பிதாவே. எல்லாரும் கண்களை கண் மூடுங்கம்மா. எல்லாரும் கண் மூடிட்டீங்களா? கை கூப்புங்க, கை கூப்புங்க, இப்படி கூப்புங்க. சரி, எங்க நல்ல இயேசுப்பா, அந்த நல்ல விலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த வருடத்திலே கர்த்தாவே ஆண்டவர், இந்த மே மாதத்திலே 11ஆம் தேதியில நாங்கள் இந்த VBS ஆரம்பிக்க உதவி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தீர், நன்றி. இயற்கையை அனுகூலமாக்கி தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீரே ஒரு வழி என்று பாடியிருக்கிறார்கள். அவருடைய இருதயத்தில் ஆழமாயது பதியவும், நீரே ஒரு வழி, நீரே ஆண்டவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற தேவன் ஒருவரே என்பது இந்த சிறு பிராயத்திலே என்னுடைய இருதயத்தில் பதியவும், ஆண்டவருக்காக வருங்காலத்தில் வைரக்கமாக வாழ்வதற்கும் கர்த்தர் உதவி செய்யும். நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இனி ஆண்டவரே பாடம் எடுக்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் அமைதியாக ஆண்டவரை கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இது ஒவ்வொன்றும் ஒரு முழு ஆத்துமாப்பா. அந்த ஆத்மா முழுவதும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், கேட்கிற குழந்தைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.